2019 ரிலீஸ் ஆன ட்ரிபிள் ஃப்ரான்டியர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு. அவங்க வந்து கொலம்பியாவில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டர் வீட்டில் வந்து பயங்கரமாக, அதாவது அளவுக்கு அதிகமான பணம் வந்து பதுக்கப்பட்டிருக்குது. அந்த பணத்தை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து 5 பேரும் வந்து அடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நாள் ஆப்ரேஷனாக இதை வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தா இவங்க நினச்சதை விட, அதாவது அளவு கடந்த பணம் வந்து இவங்களுக்கு வந்து கட்டுக்கட்டாக பல மில்லியன், அதாவது பல கோடி லட்சம் கோடி அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்குது. அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அதில் வந்து ஏகப்பட்ட பேகுகளை வந்து அந்த பணத்தை வந்து நிரப்பி அந்த ஒரு ஹெலிகாப்டரையும் ஒன்று வந்து வர வச்சு, அந்த ஹெலிகாப்டரும் வந்து அது ஒரு கொக்கி போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போகும்போது அதிக வெயிட் தாக்காத அந்த ஹெலிகாப்டரே ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து, அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து 5 பேரும் வந்து கடைசியாக கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு அந்த பணம் வந்து அனுபவிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பென் அஃப்லெக், ஆஸ்கர் ஐசாக், ப்ரொடோ பாஸ்கல், அப்புறமேட்டு சார்லி ஹுன்னும், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மெயினாக 5 கேரக்டர் தான் இதில் வந்து மெயினான கேரக்டரு. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு தரமான ஒரு த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். அதனால் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். ரொம்பவுமே வந்து ஒரு, அதாவது எக்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸோட இவங்க வந்து அந்த பழைய ஆளுங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த 5 பேரும் நடத்துகிற ஆப்ரேஷன் தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒர்த் வாட்ச்ன்னு தான் சொல்லணும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.